ஒடிசா பகுதியில் நேத்தும் ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது ரொம்பவே தீவிரமாக நடந்திருக்கு. இதில் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்க ஒரு பெரிய இழப்பு என்னன்னா, உக்ரைனோட சதர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒடிசாவில் இருந்த ஒரு முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸை நேற்று ரஷ்யா மொத்தமாக அழிச்சிருக்கிறதா கிரெம்லின்ல இருந்து இன்னைக்கு ஒரு அஃபிஷியலான தகவலானது வெளியில் விட்டுருக்காங்க. இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு கமாண்ட் சென்டர்ல இருந்து தான் இவங்க இந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷன்லையும் அது மட்டும் இல்லாமல் சதர்ன் டைரக்ஷன்லையும் பண்ணக்கூடிய அஃபென்சிவ் டிஃபென்சிவ்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இந்த இடம் தான் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இடத்த இன்னைக்கு உக்ரைன் இழந்திருக்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரான் கிட்ட இருந்து இப்போ ஒரு புது அறிவிப்பானது வந்திருக்கு. நாங்கள் தேவைப்பட்டா எங்களோட 2வது கட்ட தாக்குதலையும் நடத்துறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த ஒரு தாக்குதலில் இஸ்ரேலால் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டைரக்டாக இஸ்ரேலை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். முதல் விஷயமா, இந்த ஒடிசாவில் உக்ரைனோட சதர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மேல ரஷ்யாவால் நடத்தப்பட்ட தாக்குதல் தான். இந்த தாக்குதலானது ரஷ்யாவோட KH-101 சொல்லக்கூடிய ஒரு க்ரூஸ் மிசைலால தான் நடந்திருக்கு. இதுவும் ஒரு ஸ்டெல்த் மிசைல்னு சொல்லலாம். இந்த தாக்குதலை ரஷ்யா ஏன் இப்போ ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த ஒரு 10 நாளாவே ஒடிசான்ற ஒரு இடம் திரும்பவும் ஹாட்லைனுக்கு வர ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நடத்துகிற தாக்குதல் எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கடைசியாக இந்த ஒடிசா மேலே நடந்த ஒரு பெரிய தாக்குதல்னு பார்த்தோன்னா இந்த யுத்தத்தோட ஆரம்ப கட்டம். அது மட்டும் இல்லாமல் 2023 தொடக்கம்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் இந்த இடமானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. எப்போல்லாம் கிரைண்டீலை பற்றி ஒரு பிரச்சனை வருதோ, எப்போல்லாம் அந்த கிரைண்டீலை விட்டு ரஷ்யா வெளியில் வராங்களோ, அப்போல்லாம் இந்த ஒடிசான்ற சிட்டி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது மேலே பெருசாக இந்த ஒரு தாக்குதல் நடத்தல. ரஷ்யா அந்த இடத்த பெருசாக கவனிக்காமல் விட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் திரும்பவும் இந்த அமெரிக்காவோட உதவிகள் உக்ரைனுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த போர்ட் சிட்டி மேலே பெரிய தாக்குதலை ரஷ்யா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் லேண்ட் ரூட் வழியாக போலாந்துல இருந்து இல்லை மற்ற நாடுகள்லேருந்து உக்ரைனுக்கு உதவிகள் வந்தாலும் இந்த சிட்டியை இந்த ஒரு சி ஆஃப் அசோவுக்கும் உக்ரைனுக்கும் கனெக்டிவிட்டியே இல்லாமல் பண்ணுன்றதுல ரஷ்யா ஒரு குறிக்கோளோட இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் ரஷ்யாவோட உளவுத்துறைக்கு ஒரு தகவலானது கிடைக்குது. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த சதர்ன் கமாண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது இந்த ஒடிசாவில் ஒரு இடத்துல டெம்பரரி ஆப்ரேட் ஆயிருக்குன்ற தகவல் உக்ரைன்ல இருக்க ரஷ்ய உளவாளிகள் மூலமா ரஷ்யாவோட ஆர்மிக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தை நோக்கி ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கை இந்த ரஷ்யன்ஸ் பண்றாங்க. இப்படி பண்ணதுல அந்த இடம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கதா சொல்றாங்க. ஆனால் இதில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க, உளவாளிகள் அங்கே யாராச்சும் இருந்தாங்களான்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியலாக ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு தகவல் வரல. கிரெம்லினை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைனோட சதர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை நாங்கள் அழிச்சிட்டோம், ஒடிசாவில் வச்சு இந்த சம்பவத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக உக்ரைன் கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் வரல. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கனாலே தெரியும், என்னதான் ரஷ்யாவோட நிலைகள் மேலே உக்ரைனால தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது எல்லாமே ஒரு ஏர்பேஸ் மேலே இல்லை முக்கியமான ட்ரூப்ஸ் கூடுற இடமா இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு கமாண்ட் சென்டர் மேலே பெருசாக இந்த ஒரு தாக்குதல் நடந்ததில்லை. பிளாக் சீயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே நடந்த தாக்குதலை தவிர அதுலேயும் ஒரு ஏவுகணை மட்டும்தான் அங்கே போயிட்டு தாக்குதல் நடந்துச்சு. மற்றபடி வேற எந்த இடத்தையும் இவங்களால அழிக்க முடியல. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் சீயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் கூட ஆல்ரெடி அந்த இடம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு ஒரு தாக்குதல் நடந்துச்சு தவிர ரஷ்யா அளவுக்கு இன்னும் உக்ரைனால உளவு தகவல்களை சேகரிக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட அத்தனை நாடுகள் இருந்தாலும் அத்தனை நாடுகளோட உதவி இருந்தாலும் பேட்டில் ஃபீல்டில் ரஷ்யாவோட உளவாளிகளோட நடமாட்டம்ன்றது இப்போ ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தட்டுப்பாடு ரொம்பவே கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்கு. செசிவியாரோட ஈஸ்டர்ன் சைட் ரஷ்யா ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்க டைம்ல வெஸ்டர்ன் அண்ட் சதர்ன் வெஸ்டர்ன் சைடில் கொஞ்சமாவது ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க உக்ரைன் சோல்ஜர்ஸ்க்கு அம்யூனிஷன்ஸ் கடந்த 3 நாட்களாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃப்ரண்ட் லைனில் இருக்க உக்ரைனோட சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வீடியோவாகவே எடுத்து அதை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவோட ஆயுதங்கள் சீக்கிரம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யா கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பானது வந்திருக்குன்னா, உக்ரைனோட ஃப்ரண்ட்லைன், அதாவது ரஷ்யா இப்போ இருக்காங்கல்ல அந்த ஃப்ரண்ட்லைனுக்கு தடை இல்லாமல் ஆயுதங்களானது போகணும். எப்பவும் நம்ம சோல்ஜர்ஸ்க்கு ஆயுதங்கள் அதிகமாக போகணுமே தவிர இந்த ஆயுதங்கள் அவங்களுக்கு சரியாக போக விடாமல் தடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் நம்ம அனுமதிக்கக்கூடாது. ஃப்ரண்ட்லைன் வரைக்கும் நம்மளோட ஆயுதங்கள் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறுற டைமில் இன்னொரு பக்கம் ரஷ்யா தங்கு தடை இல்லாமல் ஆயுதங்களை ஃப்ரண்ட் லைனில் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் இந்த ஈரான் சொல்லியிருக்கிறது தான். IRGCயோட சீஃப் கமாண்டர் இவர் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீன்ன்றது ஒரு தனி நாடு தான், இதில் நாங்கள் ரொம்பவே உறுதியாக இருக்கோம். இதில் ஏதாச்சும் மாற்றங்களை கொண்டு வரணும் இல்லை இதில் ஏதாச்சும் பிரச்சனைகளை பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முடிவு பண்ணாங்கன்னா
அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். எங்களோட ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் அட்டாக்ல நாங்கள் பண்ண தாக்குதலை விட இன்னும் அதிகமாக பண்ணுவோம். அதை இஸ்ரேலால் தாங்க முடியாது. அப்போயாவது பல நாடுகளோட உதவியோட நீங்கள் ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டீங்க எங்களோட மிசைல்ஸை. ஆனால் இப்போ நாங்கள் 2வது கட்டமாக தாக்குதல் நடத்தோம்னா அதை உங்களால் தடுக்க முடியாது. உங்கள் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமுடைய எஃபிஷியன்சின்றது 50% கீழே வந்துடும். உங்களால் அது எதையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக இன்னைக்கு இஸ்ரேலை சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் நெத்தன்யாகுவோட கவர்மெண்ட்ன்றது இப்போ முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ராஃபாவை இன்வைட் பண்ணுறதா வேணாமான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன், ஜெர்மனி, பிரான்ஸ், யூகேன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே இந்த ரஃபா இன்வேஷனுக்கு ரொம்பவே எதிராக நிற்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரே குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா 1 மில்லியன் ரெஃப்யூஜிஸ் வரைக்கும் அந்த இடத்துல இருக்கலாம். ஏன்னா சென்ட்ரல் காசாவில் நடந்த அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கான் யூனிஸில் நடந்த அட்டாக்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த இடத்துல தான் போயிட்டு தங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல டேரெக்டாக ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷன், கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணிங்கன்னா அவங்க எல்லாம் எங்கே போவாங்க? இன்னொரு பக்கம் எகிப்தே பார்த்தோன்னா பல மில்லியன் டாலரில் அவங்களோட பார்டர்ஸை ஃபென்ஸ் வச்சு 1-2 அடி இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 அடிக்கும் மேலே ஃபென்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் யாருமே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, காசாவிலேருந்து யாரும் அந்த சைடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி எல்லா பக்கமும் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால காசாவில் இருக்க மக்களுக்கு இஸ்ரேல் இந்த கிரவுண்ட் இன்வேஷன் பிளான்ஸை நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எதையுமே இஸ்ரேல் கேட்குற மாதிரி தெரியல. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது, ஹமாஸோட இந்த கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுட்டோம்னா எங்களால் எங்களோட ஹாஸ்டேஜஸை மீட்கவே முடியாது. இந்த பிரச்சனையானது கண்டிப்பாக தீரவே தீராது. ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனுக்கான முடிவை தான் இஸ்ரேல் எடுக்கும். இதுக்கப்புறம் பிரச்சனைன்றது வராத மாதிரி இஸ்ரேல் சில முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு சூசகமா பல கட்ட தாக்குதலை நடத்த போறத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அடுத்ததா ஈராக்கோட அரசாங்கத்துக்கும் ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ்க்கும் ஒரு சீஸ்ஃபயர் டீல் ஆனது இருக்கு. இதனால தான் தாக்குதலை ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ் அந்த அளவுக்கு இப்போ பண்றதில்ல. இப்போ அந்த தாக்குதலுக்கான சீஸ்ஃபயர் இன்னும் 3 நாள்ல முடிவடையுது. இந்த டீலை மட்டும் புதுப்பிக்காம விட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அடுத்தது ஈராக்ல ஒரு பெரிய சம்பவமானது நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்க நிலைகள் மேலேயோ இல்ல ஈராக்கோட கவர்மெண்ட்ஸ் மேலேயோ, அந்த கவர்மெண்டால ஆர்கனைசேஷன் பண்ணப்பட்ட ஆர்மி மேலேயோ ஈரான் பேக்டு மிலிட்டன்ட் குரூப்ஸ் அதிக தாக்குதலை பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த சீஸ்ஃபயரை திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததான் மாஸ்கோவை பற்றின ஒரு விஷயம் தான். M1 ஆப்ரம்ஸ் அமெரிக்காவோட மெயின் பேட்டில் டேங்க் கேப்சர் பண்ணப்படுச்சுல, அது மாஸ்கோவை வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நிறைய பேர் மாஸ்கோவில் நடந்துட்டு இருக்க இந்த எக்ஸிபிஷனை போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ரஷ்யா இன்னொரு விஷயம் நக்கலாக என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஜெர்மனி, யூகே, அமெரிக்கா இந்த அம்பாசிடர்ஸ் எல்லாம் ரஷ்யாவுக்குன்னு இருப்பாங்கல்ல, அவங்களாம் இதுக்கப்புறம் உங்களோட ஆயுதங்கள், நேட்டோட ஆயுதங்களை பார்க்கணும்னா நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு போக வேண்டாம், இங்கேயே வந்து பாருங்கள், எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி கிண்டல் பண்ணுற போஸ்டர்ஸ் எல்லாம் இந்த எக்ஸிபிஷனில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் நேட்டோவில் இருந்த அதிகாரிகள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவுக்கு ரொம்பவே ஒரு தர்ம சங்கடமான நிலைமை இது. அமெரிக்காவோட முக்கியமான ஆயுதங்களை வார் ட்ராஃபிஸாக கொண்டு போயிட்டு ரஷ்யா வச்சிருக்கிறது ரஷ்யாவோட மாரல் சப்போர்ட்டை இன்னமும் பூஸ்ட் பண்ணும். 500 மில்லியன் வர்த்தில் இந்த ஆயுதங்கள் இருந்தாலும் அதை விட ரஷ்யாவோட சோல்ஜர்ஸோட மாரல் சப்போர்ட்டை இப்போ பூஸ்ட் பண்ணுறது ரஷ்யாவுக்கு பெரிய மாற்றங்களை இந்த யுத்தத்தில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா இந்த மாரல் சப்போர்ட்ன்றது இந்த போர்க்களத்தில் இப்போ சண்டை போடுற வீரர்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆயுதங்கள் பற்றாக்குறையாக இருக்க டைமில் கூட இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் மாரல் சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்களால அந்த முடிவுகளை மாற்ற முடியும். அது உக்ரைனாக இருந்தாலும் சரி, இல்லை ரஷ்யாவாக இருந்தாலும் சரி. அதனால தான் பல இடங்களில் உக்ரைனும் சரி, ரஷ்யாவும் சரி நிறைய இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் ஈடுபடுவாங்க. இத்தனை வீரர்களை நாங்கள் கொண்டுட்டோம், இத்தனை இடத்த நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, அதை கேட்குறப்போ அந்த வீரர்களுக்கு உள்ளுணர்வு அது பாதிக்கும். நம்ம இந்த இடத்துல தோற்றுவோமோன்ற ஒரு பயத்தை கொடுக்கும். அந்த பயத்தால் சரியான முடிவுகள்ன்றது அவங்களுக்கு கிடைக்காது. அந்த பயத்தை எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களை ரஷ்யா பண்ணி அவங்களோட சோல்ஜர்ஸோட மாரல் பூஸ்ட் ஏற்றிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டு மக்களையும் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்ப விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த வீடியோ பெறுது உங்கள் எல்லாருக்கே.